ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம அக்டோபர் 30, 2025க்கான இம்பார்ட்டன்ட் இந்த நியூஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம டோட்டலாக வந்து 6 டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதோட பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் புக்ஸில் டெலிகிராம் லிங்க்கில் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டேரெக்டாக டெலிகிராமுக்கே போய் சாந்தி ஐஏஎஸ்ன்னு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு வரும். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா யூஎஸ் இஸ் டூயிங் எ ட்ரேட் டீல் வித் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ அதை பேசிக்காக எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் இந்த ஆர்டிக்கல் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு தெரியும் ஆல்ரெடி வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் இருக்குது. ஸோ அப்போ ரஷ்யா கிட்ட வந்து ஃபினான்ஷியல் பவர் இருக்கிறனால தான் வார் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ அவங்களோட ஃபினான்ஷியல் பவரை கட் பண்ணணும் அப்படின்னா யூஎஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரஷ்யாவோட ஃபினான்ஷியல் பவர் எப்படி இப்போ வரைக்கும் ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது அப்படின்னா, மெயினாக அவங்க ஒரு ஆயில் சப்ளை பண்ணுற கண்ட்ரி. ஸோ அந்த ஆயில் சப்ளை யாருக்கு அதிகமாக பண்ணுறாங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் தான் பண்ணுறாங்க. ஏன் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஆயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு ஆயில் டிமாண்ட், எனர்ஜி டிமாண்ட் வந்து அதிகம். அதனால நம்ம ஆயில் அவங்கக்கிட்டேருந்து வாங்குகிறோம். அதில் இந்தியா பார்த்திங்கன்னா ரஷ்யா கிட்ட வந்து ரொம்ப டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்து ஆயில் வாங்கிட்டுருக்கோம். இப்போ இதை கட் பண்ணிட்டோம். இப்போ ரஷ்யா கிட்ட வந்து இந்தியாவும் சைனா வாங்காமல் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரஷ்யாவோட ஃபினான்ஷியல் பவர் அஃபெக்ட் ஆகும். அப்போ அந்த வார் வந்து ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி யூஎஸ் நினைக்கிறாங்க. ஸோ இதனால் ரஷ்யன் சாங்ஷன் ஆக்ட் 2025 இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து அவங்களோடதை வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இதில் நிறைய டேரிஃப் போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50% டேரிஃப் போடுறதுனால நம்மளோட டெக்ஸ்டைல் செக்டரு, அப்புறம் பார்த்திங்கன்னா லெதர் செக்டர், அப்புறம் கோல்ட் ஜுவல்லரி, இந்த மாதிரி நிறைய இதில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். நிறைய வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது கம்மியாகிருக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து நமக்கு இருக்குது. இதனால நம்மளும் ரஷ்யன் ஆயில் வாங்குறது ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கோம், கம்மி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்ன ஆகும், அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்குறதுனால இப்போ நமக்கும் யூஎஸ்க்கும் ஏதாவது கேப் இருந்தால் கூட இப்போ பிரிட்ஜ் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து இப்போ யூஎஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து ஒபெக் சப்மிட் வந்து நடந்துச்சு. ஏபிஇசி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஏஷியா பசிபிக் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் சப்மிட் நடந்திருக்கு சவுத் கொரியாவில். ஸோ அங்கே வந்து யூஎஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து இந்தியா கூட ட்ரேட் டீல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த சப்மிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிஎஸ் பேப்பர் 2ல் வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் பார்க்கணும், தென் பிலிம்ஸில் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏசியா பசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்துருப்பாங்க. இது மெயினாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எக்கனாமிக் ஃபோரம். ஆக்சுவலாக அது வந்து ஒரு எக்கனாமிக் ஃபோரம். இதில் வந்து பேலன்ஸ்டு, இன்க்ளூசிவ், சஸ்டைனபிள், இன்னோவேட்டிவ் அண்ட் செக்யூர் க்ரோத். இதில் வந்து பெர்மனண்ட்டான செக்ரட்டரியேட் எங்கே இருப்பாங்கன்னா சிங்கப்பூரில். இதில் இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் மெயினாக நீங்கள் ஒரு விஷயம் வந்து நீங்கள் பிலிம்ஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்தியா இதில் மெம்பராக இல்லையா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ இந்தியா வந்து இதில் மெம்பர் கிடையாது. ரொம்ப நாள் ட்ரை பண்ணுறாங்க, பட் மெம்பர் கிடையாது. அப்சர்வர் ஸ்டேட்டஸில் தான் இருக்காங்க. ஸோ அதான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதில் இந்தியா மெம்பராக இல்லைன்னு கேட்பாங்க. இப்போ ஏன் இந்த இடம், இந்த ஏபி அபெக்ஸ் அப்படி அபெக்ங்கிறது வந்து எதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து வேர்ல்டு ஜிடிபியில் 62% இந்த இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2021 ரிப்போர்ட் படி வேர்ல்டு ட்ரேடில் வந்து 48% இங்கே இருந்திருக்கு. ரொம்ப ஓல்டஸ்ட்டு தான். பட் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து மெம்பர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா அது எல்லாரும் கட்டுப்பாடாக செய்யணும்னு அவசியம் இல்லை. பைண்டிங் கிடையாது. இது வந்து நோ பைண்டிங் கமிட்மெண்ட். எந்த ஒரு ட்ரீட்டி, ஆப்ளிகேஷன், கமிட்மெண்ட் எது கொண்டு வந்தாலும் அது பைண்டிங் கிடையாது. இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னபடி இந்தியா வந்து மெம்பர் கிடையாது. செகண்ட் வந்து இது பைண்டிங் நேச்சர் கிடையாது. இந்த 2 பாயிண்ட் முக்கியம். மற்றபடி வேறு எதுவும் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான திங் அப்படின்னு கேட்டால் வேறு எதுவுமே கிடையாது. இதில் வந்து 1991 வந்து இந்தியா வந்து ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. பட் அந்த சமயம் தான் எல்பிஜி ரிஃபார்ம் நம்ம கொண்டு வந்திருப்போம். நிறைய கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவை ஜாயின் பண்ண வைக்கலான்னு சொல்கிறாங்க. நிறைய கண்ட்ரிஸ் வேணான்னு சொன்னாங்க. ரீசன் கேட்டிங்கன்னா, நிறைய இந்தியாவில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 1997 வந்து இனிமேல் எந்த புது நம்பர்ஸும் நாங்கள் உள்ளே விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ அதனால் இப்போ வரைக்கும் இந்தியா வந்து மெம்பராக இல்லை. இந்த ஒரு பேசிக்கான விஷயம் மட்டும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 500 இந்தியன்ஸ் இன் தாய் கஸ்டடி டு பி ரீபேட்ரியேட்டட் அப்படின்னா, இப்போ இந்தியர்கள் வந்து நிறைய ஜாப் ஆஃபர் பண்ணித்தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஆக்சுவலாக இந்த இதில் என்ன நடந்துச்சுன்னா, மியான்மரில் இருந்திருப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு இவங்க ஆக்சுவலாக எங்கே இந்த இந்தியர்கள்லாம் வந்து எந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னா சைபர் க்ரைம் அங்கே இருந்திருக்காங்க.
ஸோ இது வந்து நடந்தது பார்த்திங்கன்னா மியான்மர், அங்கேருந்து ரெஃப்யூஜியாக வந்து தாய்லாந்து போயிருக்காங்க. ஸோ இப்போ தாய்லாந்து கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் திருப்பியும் உங்களோட அந்த 500 இந்தியர்களை வந்து ரீபேட்ரியேட் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் இதில் வந்து இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இதில் வருது. ஏன்னா இப்போ ஜிஎஸ் பேப்பர் 2ல் வந்து உங்களுக்கு பாலிட்டியில் இந்த டாபிக் முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் ரிலேட்டடாக வந்து பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங் ரிலேட்டடாக வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, இவங்க வந்து மியான்மர்லேருந்து தாய்லாந்துக்கு வந்து கிராஸ் ஆகி போயிருக்காங்க. இப்போ இதை வந்து அந்த கவர்மெண்ட் வந்து தாய்லாந்து கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திருப்பியும் அனுப்பிச்சி வச்சிடுறோம், சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது, ஸோ அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் அனுப்பிச்சி வச்சிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நியூஸில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ உங்களுக்கு ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து தாய்லாண்டோடைய அந்த மேப் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதோட பவுண்ட்ரிஸ் எந்தெந்த ஏரியாவில் எப்படி வந்து மியான்மருக்கும் தாய்லாண்டுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது, எப்படி அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இது என்ன, இந்த மாதிரி சைபர் கிரைம் ஏற்படுது. இப்போ இதனால நமக்கு இந்தியாவுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏற்படும்னு கேட்டிங்கன்னா, நம்ம மேலே உள்ள நம்பகத்தன்மை அஃபெக்ட் ஆகும், ரெப்புடேஷன் பாதிக்கப்படும். நெக்ஸ்ட் வந்து அவங்கள கூட்டு வந்து இங்கே வச்சாலும் இங்கேயும் அதே பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய செக்யூரிட்டி இஷ்யூஸ் வரும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து க்ரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா, இப்போ உங்களை சுற்றி யாரெலாம் இருக்காங்க பார்த்திங்கன்னா, மியான்மர்லேருந்து பக்கத்தில் தான் தாய்லாந்து இருக்காங்க. ஸோ அதனால் ஈஸியாக வந்து இந்த பக்கம் வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் லாவோஸ் சுற்றி இருக்குது, லாவோஸ். தென் கீழே கம்போடியா இருக்குது. இதுதான் பேசிக்காக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபிலிம்ஸுக்கு மேப்பில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, டெவலப்பிங் நேஷன்ஸ் நீட் 12 times more ஃபண்ட் டு ஃபைட் கிளைமேட் க்ரைசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. ஸோ அப்போ மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கிளைமேட் சேஞ்ச் க்ரியேட் பண்ணுறது அதிகமாக வந்து டெவலப்டு நேஷன்ஸ் தான் க்ரியேட் பண்ணுறாங்க. பட் அதோட இம்பேக்ட் எங்கே வருதுன்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு தான் வருது. அப்போ டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து அவங்களுக்கு தேவையானதை அடாப்ஷன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து நிறைய ஃபண்டு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் அவங்க நிறைய வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரெனியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய அடாப்ஷன் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறது காசு அவங்கக்கிட்ட இருக்காது. இவங்க கொடுத்தாங்கன்னா உதவி பண்ணாங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 27 lakh crores வந்து தேவைப்படும் யுஎன்னுடைய அக்கார்டிங் டு யுஎன் சொல்கிறது படி, அனலைஸ் படி. பட் ஆனால் வந்து அவங்க கொடுத்தது என்னமோ ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ இந்த கிளைமேட் க்ரைசிஸை வந்து நம்ம ஃபைட் பண்ணணுன்னா இன்னமும் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து நேஷன்ஸ்க்கு வந்து ஒரு 12 மடங்கு நீங்கள் அதிகமாக ஃபண்டு கொடுத்தா தான் இதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி யுஎன் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பேசிக்காக அவங்க சொல்ல வர பாயிண்ட்டு. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய சப்மிட்டில் வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க. இப்போ லாஸ்ட்டு கூட ஒரு சப்மிட் இப்போ நடந்துச்சு, COP29 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 29ல் கூட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டெவலப்பிங் நேஷன்ஸ் எல்லாருமே வந்து 1.3 trillion கேட்டிருப்பாங்க. பட் ஆனால் 300 billion தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த வரக்கூடிய சப்மிட் வந்து நடக்கும், COP30 சப்மிட் வந்து பிரேசிலில் நடக்கும். ஸோ அங்கேயாவது வந்து இந்த மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய இம்பேக்ட் வந்து க்ரியேட் ஆகுது. ஏன்னா நமக்கு வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு வந்து நிறைய வேரியேஷன் நடந்துச்சுன்னா இப்போ நிறைய க்ரைசிஸ்னால, கிளைமேட் க்ரைசிஸ்னால பாதிக்கப்படுறாங்க டெவலப்பிங் நேஷன்ஸ் தான். ஸோ அப்போ அவங்களுக்கான ஃபண்டுங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டண்டான திங். அப்போ தான் அவங்க வந்து ஒரு அடாப்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை தான் வந்து இந்த ஆர்டிக்கலில் பேச வராங்க. நெக்ஸ்ட்டு வந்து அன் அமெண்டட் கான்ஸ்டியூஷன் பில் பற்றி பேசுகிறாங்க. இது வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு ஆகஸ்ட் மந்த்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. 130th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். இது வந்து இன்னும் பில்லாக தான் இருக்குது, இன்னும் சட்டமாக மாறலை. ஸோ ஆக்டாக கொண்டு வரல. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பில்லில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆத்தர் இதில் என்ன பேசுகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது உங்களுக்கு பாலிட்டியில் முக்கியம். ஸோ இந்த பில்லில் பார்த்திங்கன்னா, இந்த பில் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நல்ல பாசிட்டிவ்ஸ் இருக்குது. இந்த பில்லில் வந்து ஆர்டிகல் 75 பார்த்திங்கன்னா யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை பற்றி பேசுகிறோம். ஆர்டிகல் 164 வந்து ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். தென் 239 வந்து பார்த்திங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸ் பற்றி நம்ம பேசுகிறாங்க. ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு மினிஸ்டர் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்டராக இருந்தாலும் சரி, ப்ரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, அவங்க சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்க வந்து ரொம்ப வந்து கிரிமினல் ஏதாவது ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 yearsக்கு மேலே தண்டனை கொடுக்குற அஃபென்ஸ் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அவங்க வந்து ஒரு 30 நாள் வந்து ஜெயிலில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, டெடென்ஷனில் இருக்காங்க 30 நாள்.
30 நாளில் இருந்துட்டாங்க அப்படின்னா, இப்போ ஒரு மினிஸ்டர் வந்து இருந்தார் அப்படின்னா 31வது நாள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து பிரசிடெண்ட்டை சொல்லி அவர் ரிமூவ் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். ஒருவேளை பிரைம் மினிஸ்டரோ இல்லை சீஃப் மினிஸ்டரோவே வந்து ஜெயிலில் இருந்தாங்கன்னா 30 நாள் என்ன பண்ணுறது? அவங்களே ரிசைன் பண்ணிடணும், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ இதுதான் வந்து இந்த இதில் வந்து கொடுத்துருக்க ரூல்ஸு. ஸோ அதை தான் வந்து இதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கஸ்டடி முடிஞ்சு ரிலீஸ் ஆகும்போது இந்த ரிமூவல் வந்து ரிவர்சபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதோட நோக்கம் எதுக்காக இந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா, கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி அண்ட் குட் கவர்னன்ஸை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா மக்களுக்கு வந்து நம்ம மேலே இப்போ வந்து மெயினாக முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு அஃபென்ஸில் ஈடுபட்டும் கூட அவங்களோட பதவி இருக்குது அப்படின்னா மக்களுக்கு நம்பிக்கை போயிடும். ஸோ அந்த நம்பகத்தன்மை வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி செய்கிறதுல வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இல்லையா இந்த மாதிரி சட்டங்கள் நம்ம இதில் கரண்ட் லீகல் ஃப்ரேம் ஒர்க்கில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காலாம் ரிமூவ் பண்ண மாட்டாங்க மினிஸ்டர். இப்போ யாராவது ஒரு மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பதவியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காலாம் ரிமூவ் ஆகாது. ஸோ எதில் அப்படின்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 செக்ஷன் 8 அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் இன்க்ளூடிங் மினிஸ்டர்ஸாக இருந்தாலும் அப்படி தான். அவங்க வந்து அவங்க குற்றம் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, கன்விக்ஷன் ஆகிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. அதுலேயும் கூட அவங்க 2 வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்தாங்கன்னா மட்டும்தான் பண்ணுவாங்க. மற்றபடி அவங்க ஆட்டோமேட்டிக்காக இப்போ இன்றைக்கி தப்பு பண்ணியிருக்காங்கன்னா 30 நாள் ஜெயிலில் இருக்காங்கன்னா அவங்கள அப்போலாம் உடனே ரிமூவ் பண்ண மாட்டாங்க. அவங்க கன்விக்ஷன் ஆனதுக்கப்புறம் தான் டிஸ்குவாலிஃபிகேஷன் நடக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நடந்துகிட்ருக்கு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 செக்ஷன் 8 கிளாஸ் 1 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து கன்விக்ட் ஆகிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் கன்விக்ட் ஆகிருக்காரு. அவர் 8 இயர்ஸ் வந்து ஜெயிலில் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஈவன் அவங்க வெளியில் வந்தும் கூட 6 வருஷத்துக்கு வந்து அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க வந்து கன்விக்ட் ஆகிற வரைக்குமே அவங்க ஒரு இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. பட் இப்போ அப்படி இல்லை. ஏன்னா அவங்களுடைய அந்த இப்போ மினிஸ்டர் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஜெயிலில் இருந்தாலும் கூட அந்த மினிஸ்டருக்கான லீகல் டியூட்டி செய்ய முடியலனாலும் அவர் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார். போர்ட்ஃபோலியோ தான் அவருக்கு இல்லாமல் இருக்கும். பட் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார். இனி இந்த லா வந்து இப்போ இந்த பில் வந்து ஆக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அவங்களால அப்படி இருக்க முடியாது. 31வது நாள் அவங்களோட பதவி வந்து போயிடும். ஸோ இப்படி தான் நடக்கும். இப்போ இதை பற்றி வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது ஜுடிஷியரி கோர்ட்டில் ஏதாவது தீர்ப்பு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2018 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி லாஸ் எல்லாம் வந்து மேக் பண்ணணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக லா மேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ மனோஜ் நருலா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2014 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ மினிஸ்டர் வந்து இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நிறைய கிரிமினல் கேசஸ்லாம் இருக்கும். அப்படி இருக்கிற மினிஸ்டர்ஸுமே வந்து மினிஸ்டராக பிரைம் மினிஸ்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி பண்ணாமல் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஈவன் 2025 வந்து தமிழ்நாட்டில் வந்து செந்தில் பாலாஜி கேஸ் இருக்குது. ஸோ இந்த கேஸ்லேயுமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க ஆக்சுவலாக வந்து என்ன மோசடி நடந்திருக்கும் அப்படின்னா கேஷ் ஃபார் ஜாப் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து மாட்டியிருப்பாங்க. அதில் வந்து கோர்ட்டே சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஃப்ரீடம் வேணுமா இல்லை வந்து ஆஃபீஸ் வேணுமா அப்படின்னு கேட்டோடனே அவர் வந்து ஓகே எனக்கு வந்து ஃப்ரீடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஆஃபீஸ்லேருந்து அவரே வெளியில் வந்துடுவார். ஸோ அதுக்கப்புறம் தான் பெயில் கண்டினியூ ஆகிருக்கும். ஸோ அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஈவன் அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸில் கூட 2024 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவர் வந்து லிக்கர் பாலிசி மணி லாண்ட்ரிங் கேஸில் இருந்திருப்பார். அவரையுமே வந்து அவரோட அஃபிஷியல் டியூட்டிஸ்லாம் நீங்கள் இனிமேல் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவரே ரிசைன் பண்ணிடுவார். ரிசைன் பண்ணிட்டு தான் வந்து ஒர்க் பண்ணுவார். இத்தனைக்கும் கோர்ட் வந்து நீங்கள் ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணவே இல்லை. அஃபீஷியல் டியூட்டிஸ்லாம் அவரை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னதுலேயே அவரே வாலண்டியராக ரிசைன் பண்ணிட்டார். ஸோ இப்படி தான் நடந்துச்சு. ஸோ இப்படிலாம் பண்ணுறாங்கல்ல, இதுக்கு இந்த மாதிரி பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பாலிடிக்ஸில் வந்து நிறைய கிரிமினலைசேஷன் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம தடுக்கலாமா? ஏன்னா இப்போ ஒரு பர்சன் இப்போ என் மினிஸ்டரோ இல்லை பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ யாரோ ஒருத்தவங்க கன்விக்ட் ஆகிற வரைக்கும் அவங்க வந்து அந்த விஷயத்தை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. கன்விக்ஷன் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கே வந்து ரொம்ப வருஷம் ஆகும். ஸோ அப்போ அது வரைக்கும் அவங்க அந்த இதை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஆஃபீஸை. ஸோ அப்போ என்ன ஆகும், பப்ளிக்கான நம்பிக்கை போயிடும்ல.
அதனால தான். ஏன்னா இப்போ அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம் 2025 ரிப்போர்ட்டில் எம்எல்ஏஸ் வந்து மோஸ்ட்லி வந்து கிரிமினல் கேசஸ் 45% இருக்காங்க. அதுலேயும் 29% பேர் பார்த்திங்கன்னா மர்டர், கிட்னாப்பிங், க்ரைம் இந்த மாதிரி விமனுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய சீரியஸான சார்ஜஸ்லாம் இருக்காங்கங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மினிஸ்டர்ஸோடைய அந்த அக்கௌண்டபிலிட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம கன்விக்ட் ஆகிற வரைக்கும் லாங் டேர்மில் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் போகிற வரைக்கும் நீடிக்க முடியாது இல்லை. ஸோ அப்போ சீக்கிரமாகவே பதவி போயிடும் அப்படிங்கிறது இருக்கும். கவர்னன்ஸும் வந்து இதாகும். அது பப்ளிக் மேலேயும் பப்ளிக்கும் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும் கவர்னன்ஸில். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ்ன்னு சொல்ல நமக்கு வாரண்ட்லாம் தேவையில்லை. ஸோ அரெஸ்ட் பண்ணுறதுமே போலீஸ்க்கு தான். மேபி அரெஸ்ட் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். ஜஸ்டிஃபை அவங்க தான் பண்ணணும். ஸோ அப்போ டிடென்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அதில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து இப்போ வெளியில் வர்றதுக்குள்ளே என்ன பண்ணிடுவாங்க, பெயில் கிடைக்கிறதுக்குள்ளே சரி வெளியில் வரப்போகிறாங்க அப்படின்னா அவங்க அந்த பெயில் கிடைக்கிற அந்த எவிடன்ஸை வந்து இது பண்ணிடுறது, இல்லைனா வேறு கண்ட்ரிக்கு தப்பிச்சு ஓடிடுறது, அதுக்கப்புறம் விட்னஸை வந்து த்ரெட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ அதனால் அவங்கள வெளியில் வர்றதுக்கு யோசிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலை வந்து மெயினாக பேச வராங்க. இன்னமுமே வந்து பார்த்திங்கன்னா இது பில்லாக தான் இருக்குது, இன்னும் லாவாக வரல. ஸோ வந்துருச்சு அப்படின்னா இதை பற்றி நம்ம ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம இதை பார்த்துருக்கோம். ஓகே, வந்துருச்சுன்னா நம்ம கன்ஃபார்மாக இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எ டிகேட் ஆஃப்டர் பாரிஸ் அக்கார்ட் அண்ட் அன்ஸ்டாப்பபிள் ட்ரான்சிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து 2015 தான் வந்து பாரிஸ் சப்மிட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி 21 அந்த அக்ரிமெண்ட்டில். ஸோ அதில் என்ன ஒரு குளோபலாக என்ன ஒரு சபதம் எடுத்திருப்பாங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம குளோபல் வார்மிங் அந்த லிமிட் வந்து பிலோ 2 டிகிரி செல்சியஸ் கீழே இருக்கணும், அட்லீஸ்ட் 1.5 டிகிரி செல்சியஸாக டார்கெட் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து மோஸ்ட் ஏன்னா ஒரு அலாரமிங் சுச்சுவேஷனில் போனால் எல்லாருமே இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சுக்காக ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து இதிலேருந்து தடுத்து நிறுத்த முடியும். இல்லைன்னா இது உலகத்துக்கே அஃபெக்ட் ஆகுதுதான். இது இந்த கண்ட்ரி தான் பாதிக்குது, அந்த கண்ட்ரியை தான் பாதிக்குதுன்னு சொல்ல முடியாது. இது வேர்ல்டவே பாதிக்க தான் செய்யுது. ஸோ அதனால் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருப்போம். ஈவன் வந்து இது இந்தியாவும் தான் பாதிக்குது, இந்தியாவும் பாதிக்கலன்னு நான் சொல்லவே மாட்டோம். ஸோ இந்தியாவும் தான் பாதிக்குது. இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர் எல்லா பக்கம் கிளேஷியர் எல்லாம் மெல்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்போ இது குளோபல் பிரச்சனையான்னு சொல்ல முடியாது, இது இந்தியாவுக்கும் பிரச்சனை தான். ஏன்னா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அடாப்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி குளோபல் வார்மிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 4 டிகிரி செல்சியஸ்லேருந்து 5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த செஞ்சுரிக்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்ராக்சிமேட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. 2 டிகிரி செல்சியஸ், 3 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி குறைஞ்சிருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்பவே வந்து நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்காங்க. நிறைய ப்ராப்பராக ஃபேர் அண்ட் ஜஸ்ட் ப்ரமோட் இன்டர்நேஷ்னல் சாலிடாரிட்டி எல்லோரும் சேர்ந்து நிறைய கிளைமேட் சேஞ்சுக்காக வந்து பாடுபட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம வந்து லோ கார்பன் டிரான்சிஷன் பக்கம் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து ரொம்ப காம்படிஷனாக எதில் இருப்போம் அப்படின்னா இந்த ஃபாசில் ஃபியூவலுக்கு தான் இருப்போம். பட் இப்போ அந்த மாதிரி இல்லை. நம்ம வேர்ல்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம வெறும் ரெனியூவபிள் எனர்ஜி நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம். சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ எனர்ஜின்னு சொல்லிட்டு அதுக்கு போயிட்டு அதுக்கு ஜாப் க்ரியேட் பண்ணி அதில் தான் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம எந்த அளவுக்கு டிரான்சிஷன் ஆகிருக்கோன்னு பாருங்களேன். வேர்ல்டே டிரான்சிஷன் ஆகிருக்குன்னே சொல்லலாம். இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நியர்லி 20% வந்து குளோபல் கார் சேல்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிராஸ்டிக்காக நம்ம வந்து ஃபாசில் ஃபியூல் யூஸ் பண்ணுறதை வந்து குறைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம அந்த பாரிஸ் கிளைமேட் சப்மிட் கொண்டு வந்தது அப்பயே வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸும் கொண்டு வந்திருப்போம், இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து. இதுவும் வந்து ரொம்பவே வந்து வரவேற்பாக இருக்கும். நிறைய நாடுகள் வந்து இதில் வந்து பங்கேற்றிருப்பாங்க. கிட்டத்தட்ட 120 மெம்பர்ஸ்க்கு மேலே உள்ள கண்ட்ரிஸ் எல்லாம் சைன் பண்ணி இந்த கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக வந்து சோலார் அலையன்ஸ்க்கு வந்து எல்லாருமே இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வரக்கூடிய இந்த அப்கமிங்கில் பார்த்திங்கன்னா COP30 வருது பிரேசிலில். ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ் 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் விஷன் வச்சுருக்காங்க. இன்னும் நம்ம எப்படி வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட்டை வந்து ஆக்ஷனாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் பிளானில் இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து இதில் வந்து எல்லாத்துக்குமே சோலார் அலையன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கணும். சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்தியா வந்து ஸ்ட்ராங் கமிட்மெண்ட்டாக இருக்காங்க. நம்ம ரெனியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணணும். மோர் தென் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சோலார்லேருந்து தான் நமக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி. நம்மளோட கார்பன் அந்த இதை வந்து கம்மி பண்ணணும். ஏன்னா நம்ம தான் மேஜர் எக்கனாமி, இந்தியாவில் லார்ஜஸ்ட் மேஜர் எக்கனாமியாக வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த கார்பன் இதை கம்மி பண்ணணும். ஏன்னா நம்ம விஸ்கிட் பாரத்தில் வந்து இருக்கோம்.
2047 ஸ்கிட் பாரத் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டெவலப்டு நேஷன். இப்போ வந்து நம்ம டெவலப்பிங் கண்ட்ரியாக தானே இருக்கோம். இன்னைக்கு 2047 டெவலப்டு நேஷனாக மாறணும். ஸோ அதை நம்ம ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த அளவுக்கு நம்ம வந்து நான் ரினியூவபிள் லைக் வந்து ஃபாசில் ஃபியூவல் வந்து கம்மி பண்ணணும். நான் ஃபாசில் ஃபியூவல் கம்மி பண்ணி ரெனியூவபிள் எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன மாதிரி டார்கெட் வச்சுருப்போம் அப்படின்னா நெட் ஜீரோ எமிஷன் வந்து 2070 அப்படின்னா நம்ம எவ்வளோ எமிட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுறது அதான் நெட் ஜீரோ எமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய வந்து நான் ஃபாசில் சோர்ஸ்லேருந்து தான் நிறைய எலக்ட்ரிசிட்டி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் 50%. இது 2030 வரைக்கும் தான் நம்ம குள்ளே அச்சீவ் பண்ணணும்னு சொல்லும். பட் ஈவன் நம்ம இப்போயே அச்சீவ் பண்ணிட்டோம். 2025 நம்ம கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 50% வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ அந்தளவுக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இனி வரக்கூடிய அந்த COP30 சப்மிட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த பிரச்சனையை வந்து என்னது எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் தான் குளோபல் ஆம்பிஷனாக வந்து எடுத்துக்கிட்டு நம்ம கார்பன் எமிஷனை வந்து கம்மி பண்ணணும். இந்த செகண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து நிறைய வல்னரபிள் கண்ட்ரீஸையும் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபினான்ஸ் கொடுத்து அவங்களுக்கு க்ரீன் கிளைமேட் ஃபண்டு லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டு கொடுத்து அவங்களுக்கு அடாப்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். மூணாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா நேச்சுரலாக இருக்கக்கூடிய கார்பன் சிங்க் லைக் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் நிறைய உருவாக்குறது, தென் வந்து மேங்க்ரோவ்ஸு, சுந்தர்பன்ஸ், அமேசான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கார்பனை அப்சார்ப் பண்ணக்கூடியது. சிங்க்னு அப்சார்ப் பண்ணது அந்தளவுக்கு இருக்கும்போது அதை நம்ம இன்னுமே வந்து நல்லா பண்ணோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு கார்பன் வந்து அதுவே ஈஸியாக வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து எம்பவர்மெண்ட் ஆஃப் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் இப்போ லோக்கல் கவர்மெண்ட், பிஸ்னஸ், சயின்டிஸ்ட், ஃபிலாந்த்ரோபிஸ்ட், சிட்டிசன்ஸ் இவங்க எல்லாத்தையும் இதில் வந்து கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் சயின்ஸ் மஸ்ட் பி டிஃபெண்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து இதில் நீங்கள் ஃப்யூச்சராக மெஷர்ஸாக வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மெயின்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வியூ சர்வே. இந்த சர்வேயில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 25 கண்ட்ரீஸ் வந்து பார்க்கும்போது அதில் இந்தியா வந்து லீஸ்ட் அவேராக தான் இருக்காங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டதில் வந்து கொஞ்சம் பேருக்கு தெரியும்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் பேருக்கு ரீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியா வந்து இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இதில் எதில் நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கோம் அப்படின்னா சம் ஆர் லாட் ஆஃப் நம்பிக்கை வந்து தேர் கண்ட்ரிஸ் டு ரெகுலேட் த யூஸ் ஆஃப் ஏஐ. நம்ம அவங்க கண்ட்ரி வந்து இப்போ இந்தியா இருக்குன்னா இந்தியன் கண்ட்ரி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட யூசேஜ் வந்து ரெகுலேட் பண்ணுறதுல ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்புகிறாங்க, ஃபெய்த் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம இந்தியா வந்து ஃபஸ்ட்டில் இருக்கும். மற்றதெல்லாம் வந்து பேசிக்காக சொல்கிறாங்க. இப்போ வந்து 18லேருந்து 34 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க, படிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதில் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு பேசிக்காக இது இந்த ஒரு சர்வே என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவேர்னஸ் எந்த அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி நம்ம இந்தியர்கள்கிட்ட அவேர்னஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த ஆர்டிக்கலில் சொல்ல வராங்க. ஸோ அதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்ல வர விஷயம். ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.